ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கேலக்ஸி ஆர்ட்ஸோட ஃபுல் பிளான் டீட்டெயில் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஓனாக எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம், நம்ம டீம் எடுக்கிறது மூலமாக எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலாம், லெவல் இன்கம் என்ன, ரெஃபர் கமிஷன் என்ன, வித்ட்ரா ரிக்வஸ்ட் எப்போ கொடுக்கணும், ரிக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் எப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும், அதே போல் யார் யார் என்ன அமௌண்ட் அளவுக்கு நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும், அதாவது எந்த பேக்கேஜில் இருக்கிறவங்க எவ்வளவு மினிமம் அமௌண்ட் வேலெட்டில் இருந்தால் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள், அப்போ தான் முழுமையாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஒர்க் மூலமாக மணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடலாம். பெய்டு டு கிளிக்கர்ஸ், அப்புறம் வீடியோவர்ஸ், பெய்டு டு சைன் அப் ஆஃபர்ஸ், பெய்டு சர்வீஸ், ஆஃபர் வால்ஸ், இதன் மூலமெல்லாம் நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம இந்த பெய்டு டு கிளிக் ஆட் பார்க்குறோம், வீடியோ ஆட்ஸ் பார்க்குறோம், சரிங்களா? ஃப்யூச்சரில் மற்ற ஒர்க் எல்லாமே வந்துடும். நம்ம கேலக்ஸி ஆட்ஸில் எந்தெந்த வழியிலெல்லாம் இன்கம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, லெவல் இன்கம் வருதுங்க, அப்புறம் ரேங்க் ரிவார்ட்ஸ் வருது, ஆட் வியூ இன்கம், டீம் ஆட் வியூ இன்கம். அதாவது லெவல் இன்கம்னா நமக்கு 7 லெவல்லேருந்து இன்கம் வரும். ரேங்க் ரிவார்ட்னா நம்மளுடைய டீம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு க்ரோத் பண்ணி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து வரும். ஆட் வியூ இன்கம்னா நம்ம எவ்வளோ ஆட்ஸ் வியூ பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு இன்கம் வரும். அதே போல் டீம் ஆட் வியூ இன்கம்னா நம்மளோட டீமில் எவ்வளோ வியூஸ் வருதோ அதை பொறுத்தும் நமக்கு ஒரு இன்கம் வரும். ஃப்ரீ ஜாயினிங்கில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ வந்துட்டு அவங்களுடைய ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்க நிறைய டீம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லெவல் இன்கம் 7 லெவல் வரைக்கும் வரும். அந்த 7 லெவல் இன்கமில் அவங்களுடைய சீலிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 300 ரூபா. ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்துட்டு ஓனாக ஏர்ன் பண்ணுறது 5 to 25 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 300 வரைக்கும் அவங்களுடைய சீலிங் அமௌண்ட், சரிங்களா? அந்த ஒன் டே அவங்க 300 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதே போல் அவங்களுடைய வேலெட்டில் 300 ரூபா இருக்குன்னா அவங்க சாட்டர்டே வித்ட்ரா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே அவங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், சரிங்களா? அதே போல் ப்ரௌன்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் அவங்க செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு அவங்களுடைய ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட், அதாவது லெவல் வைஸாக அவங்களுக்கு ஒரு லெவல் வைஸாக அவங்க டீம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 500 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணலாம். அவங்களுடைய வேலெட்டில் 500 ரூபா இருந்தால் அவங்க வித்ட்ரா கொடுக்கலாம். அவங்களுக்கும் அதே தான். சாட்டர்டே எந்த ஒரு பிளானில் இருந்தாலும் சரி, சாட்டர்டே வித்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்குள்ளே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். இப்போ தேர்டாக வந்துட்டு நம்ம சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் இன்கம் 15 ரூபாயிலிருந்து 75 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு நாளைக்கு அவங்களுடைய சீலிங் அமௌண்ட் வந்துட்டு 1000 ரூபா. அவங்க வந்துட்டு அந்த 1000 ரூபா ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம், அவங்க எடுக்கிற டீமை பொறுத்து. அதே போல் அவங்களுடைய வேலெட்டில் 500 ரூபா இருந்தால் அவங்க வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். அடுத்து கோல்டு பிளானில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 20 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஓனாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அவங்களோட சீலிங் அமௌண்ட் எவ்வளோன்னா 1500 ரூபா. அவங்களோட வேலெட்டில் 500 ரூபா வந்துருச்சுன்னா அவங்க வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். அதே போல் பிளாட்டினம் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் இன்கம் 30 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்கும், அதாவது செல்ஃப் இன்கம். இதுவே அவங்களோட சீலிங் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2500 ரூபா. இவங்களும் அவங்களுடைய வேலெட்டில் 500 ரூபா இருந்தால் வித்ட்ரா கொடுத்துக்கிடலாம். அதே போல் டைமண்ட் பிளானில் இருக்கிறவங்க 50 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் செல்ஃப் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அவங்களுடைய சீலிங் அமௌண்ட், அதாவது சீலிங் லிமிட், ஒரு நாளைக்கு அவங்க 5000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அவங்களுடைய வேலெட்லேயும் 500 ரூபா வந்தால் அவங்களும் வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். இதில் எந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணாலும் அது வந்து 1 இயர் வேலிடிட்டி தான், சரிங்களா? ஆனால் ஃப்ரீ ஜாயினிங்க்கு வேலிடிட்டி கிடையாது, லைஃப் டைம் தான், சரிங்களா? இப்போ மற்ற பிளான் எதுவாக இருந்தாலும் சரி 1 இயர் தான் வேலிடிட்டி. இந்த விஷயத்த இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கேங்க, எனக்கு கீழே வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, அதாவது ப்ரௌன்ஸ், அப்புறம் கோல்டு, சில்வர், டைமண்டு, பிளாட்டினம், இது மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அந்த ரெஃபர் கமிஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வரும், சரிங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கீழே யாராவது அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கும் ரெஃபர் கமிஷன் கட்டாயமாக வரும். அது என்னென்ன கமிஷன் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். உங்கள் டேரெக்டில் ஃபஸ்ட்டு லெவலில் ஒருத்தவங்க ப்ரான்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக 30 ரூபா கிடைக்கும். அதுவே சில்வரில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரெஃபர் கமிஷன் 60 ரூபா கிடைக்கும். அதுவே கோல்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக 120 ரூபா கிடைக்கும். அதுவே பிளாட்டினமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 300 ரூபா கிடைக்கும். அதுவே டைமண்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக 600 ரூபா கிடைக்கும். இதுவே வந்துட்டு உங்களுடைய 2வது லெவலில் இருக்கிற ஒருத்தர்
ப்ரௌன்ஸாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரூ. 20 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். சில்வரில் இருக்கிறவங்களுக்கு சில்வரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 40 கிடைக்கும். அதுவே கோல்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 80 கிடைக்கும். பிளாட்டினமில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரூ. 200 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். டைமண்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரூ. 400 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். இது 2வது லெவலுக்கு. 3வது லெவலில் ஒருத்தவங்க ப்ரௌன்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 15 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். சில்வரில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 30 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். கோல்டில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 60 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். பிளாட்டினமில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 150 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். அதுவே டைமண்டில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரூ. 300 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். இது 3rd லெவலுக்கு. அதே போல் 4th லெவலுக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ப்ரான்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ரூ. 10 கிடைக்கும். அதுவே சில்வரில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ரூ. 20 உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். கோல்டுனா ரூ. 40 உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். பிளாட்டினம்னா ரூ. 100 கிடைக்கும். டைமண்ட்னா ரூ. 200 கிடைக்கும். இது 4வது லெவலுக்கு. 5வது லெவலும் 6வது லெவலுமே வந்துட்டு இந்த 4வது லெவலில் என்ன கமிஷனோ அதே தான் கிடைக்கும். அதே 7வது லெவலில் ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு கீழே ப்ரௌன்ஸாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரூ. 5 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். அதே போல் சில்வருக்கு வந்துட்டு ரூ. 10 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். கோல்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரூ. 20 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். அதுவே பிளாட்டினமில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 50 ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். டைமண்டாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 100 ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மெம்பர்ஷிப் பர்ச்சேஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும், அதாவது ஃப்ரீ ஜாயினிங்கில் இருந்தாலும், உங்களுக்கு கீழே 7 லெவலில் யார் எந்த பேக்கேஜில் எங்கே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரெஃபர் கமிஷன் கட்டாயமாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுடைய டீம் ஆட் வியூ இன்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் ஒருத்தவங்க நம்ம கீழே ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் நமக்கு 30% இன்கமாக கிடைக்கும். அதாவது அவங்க ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 பைசா கிடைக்கும். இதுவே 10 ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா நமக்கு ரூ. 1.50 கிடைக்கும். நமக்கு கீழே ஒரு 10 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா நமக்கு ரூ. 15 கிடைக்கும். சரியா? இதுதான் அடுத்தடுத்த லெவல்லையும். ஃபஸ்ட்டு லெவலுக்கு 15 பைசா ஒரு ஆடு கிளிக்குக்கு, அதாவது ஒரு ஆளுக்குன்னா ரூ. 1.50. செகண்ட் லெவலுக்கு 10 பைசா கிடைக்கும். 3rd லெவலுக்கு 7.5 பைசா கிடைக்கும். 4th 5th 6th இந்த 3 லெவலுக்குமே 5 பைசா கிடைக்கும். 7th லெவலுக்கு வந்துட்டு 2.5 பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட்டு தான் இந்த 15 பைசா 10 பைசா. உங்களுக்கு கீழே டேரெக்டில் ஒருத்தவங்க வந்து 10 கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரூ. 1.50 கிடைக்கும். 15 பைசா இல்லை, ரூ. 1.50 கிடைக்கும். செகண்ட் லெவலில் 10 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, 10 கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ரூ. 10 கிடைக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேலக்ஸி ஏர்ஸில் நம்ம லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். எந்த ஒரு பேக்கேஜும் எடுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே போல் கம்பல்சரி நீங்கள் வித்ட்ரா எடுக்கணுமா, ஒரு 2 ரெஃபரல் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ரெஃபரல் கொடுக்காமலே எந்த ஒரு பிளானையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணாமலே வந்துட்டு வித்ட்ரா எடுத்துக்க முடியும். சரிங்களா? ரெஃபரல் கொடுத்தா தான் வித்ட்ரா கொடுக்க முடியும் அப்படின்லாம் எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையவே கிடையாது. அதே போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரு டிவைஸுக்கு நம்ம ஒரு ஐடி மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே 24 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள் அப்படின்னு வந்துடும். அதே போல் ஒரு வீட்டில் ஒரு 4 ஐடி 5 ஐடி போட்டு வச்சுட்டு ஒய்ஃபைல பார்க்கலான்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அது பார்க்க முடியாது. 24 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், அது மாதிரி தான் வரும். உங்களால் வந்துட்டு ஒரே ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு அதில் 4-5 டிவைஸ் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய கேலக்ஸி ஏர்ஸோட வியூஸை பார்க்க முடியாது. கேலக்ஸி ஏர்ஸில் வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஒரு டிவைஸுக்கு ஒரு ஒய்ஃபை தான். சரிங்களா? கேலக்ஸி ஏர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருந்து கேலக்ஸி ஏர்ஸ் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸுமே ப்ராப்பராக கட்டி அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க கேலக்ஸி ஏர்ஸில். அது மட்டும் இல்லாமல் கேலக்ஸி ஏர்ஸ் சென்னையில் சாலிகிராமத்துலேயும் கன்னியாகுமரி, நாமக்கல் இந்த இடங்கள்லையும் இருக்குது. பிடிஎஃப்பில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்களும் கேலக்ஸி ஏர்ஸில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், தம்ப்நெயிலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.